பேக் வித் ஒன் மோர் வீடியோ டுடே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்ட் பெட்டரா இல்ல யோகர்ட் பெட்டரா அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்தவரையும் எது வந்துட்டு பெட்டர் ஃபார் கட் ஹெல்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2மே வந்துட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ். பட் கர்ட் வந்துட்டு நம்மளால டெய்லியுமே பண்ண முடியும் பை கர்ட்லிங் அப்படின்ற ப்ராசஸ். தட் இஸ் நம்ம பால் காய்ச்சி அதில் உரம் ஊற்றி அது வந்துட்டு கர்ட்லிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் போயிட்டு நம்மளுக்கு கர்டாக ஒரு திக்கான ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ அதில் வந்துட்டு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நம்மளோட கட் ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி யோகட்டுமே இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு போகும். பட் அது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெம்பரேச்சரில் ஸ்பெசிஃபிக்கான கல்ச்சர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ உரம் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக கேர்டு போத்துருவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கல்ச்சர்ஸ், ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியல் கல்ச்சர் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், அந்த மில்கோட டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான பாக்டீரியல் கல்ச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கர்ட்லிங் அப்படின்ற ப்ராசஸ் போகிறதுனால நம்மளுக்கு யோகட் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் கர்ட் இஸ் த பெஸ்டஸ்ட் ஆப்ஷன். I recommend everybody to take at least like 50 to 100 grams of curd every single day for your gut.